அர்ஜுனமூர்த்தி சார் ரொம்ப தேர்ந்தவர். ரஜினிகாந்தே உங்களை செலக்ட் பண்ண போது நான் வியந்து பார்த்தவன். ஆனா நீங்க வந்து மோடியின் வெற்றிக்கு பின்னால் இந்தியா முழுக்க ஆளுகின்ற பிஜேபியின் வெற்றிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க நீங்க. நான் எந்த கேள்வி கேட்டாலும் தமிழ்நாடு அதுக்கு பாஜகவுல தானே சார் சார் நயினார் என்ன சாதித்தார் சொல்லுங்க. நயினார் தலைவர் சார் என்ன நீங்க இவர் விளையாட்டு காட்டினார் ஒரு குழந்தைய சொன்னீங்கல்ல, அண்ணாமலை தான் சொல்றீங்க நீங்க. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க, வாங்க பேசலாம் வாங்க. ஒரு விவரத்தை மட்டும் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம வீட்டிலே 2 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கம்பேரிசன் வந்து நியாயமாகவே இருக்காது. அது ரொம்ப தப்பு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு 6 வித்தியாசம் பார்க்கறதுக்கு முந்தி அந்த காலத்தில் கார்ட்டூன் வரும். 6 வெற்றி பெற்ற ஒன்றை வெற்றி பெற்ற ஒன்றை வெற்றி பாதையில் போன ஒன்றை தடைக்கல்லா இருந்துட்டீங்க, தடையா இருந்துட்டீங்க, வளர விடாம நீங்களே வெந்நீர் ஊத்திட்டீங்க அப்படின்றாங்க சார். இன்னைக்கு போறவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க. அதெல்லாம் அவருக்கு வேண்டியவங்க பேசுற பேச்சு சார். காமன் பீப்புள் யார் சார் இவரை பத்தி இப்ப கவலைப்பட்டு? காமன் பீப்புள் இருக்காங்களே, கவலைப்படல. 19 20 21 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க சார். அவர் வச்சிருக்க வாடகை வாய் பேசிக்கிட்டு இருக்கு, அவர் வச்சிருக்க சோசியல் மீடியா பேசிட்டு இருக்கு, அவர் வச்சிருக்க வார் ரூம் பேசிக்கிட்டு இருக்கே ஒழிய எந்த விதத்திலையுமே யாருமே இது மாதிரி போற்றி எல்லாம் நடக்கல. 20 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் சார். அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணும் சார். சார் நான் அதுல டீடைல் போல சார். நான் சாஃப்ட்வேர்ல இருந்து வந்தோம். ஆமா தெரியும், எனக்கு நல்லா தெரியும் சார். சரி ஒரு 2 லட்சம் பேர் இணைஞ்சாங்க. சரி ஒரு 2 லட்சம் பேர் அண்ணாமலை பின்னாடி இருக்காங்க. ஒரு விவரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சார். நான் இந்த பதிவில் மாதேஷோட அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியோ பாராட்டியோ சீராட்டியோ இல்ல தவறாவோ பேசுறதுக்கு விரும்புறேன். சரி நான் அடுத்து நான் வந்து தெளிவா நானே ஒத்துக்கிட்டு தான் சார் உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறேன். இருந்தாலும் நான் கேள்வி கேட்கிறேன் சார். தெளிவா சொல்லிட்டு தான் நான் வந்தேன். என்ன காரணம்னா, அண்ணாமலை ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு, எங்களுக்கு தெரிஞ்சவர், எங்களோட பழகினவர். இப்ப அதை போய் விமர்சன பொருள் ஆக்குறதுல இல்ல அதை வந்து வாக்குவாத பொருள் ஆக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.